ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் நடவு நடுறதுக்காக உழவு ஓட்டின்னுக்கிறோம். இப்போ வந்து 5 கழிப்பில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேட்டரில் 2 சால் ஓட்டி பார் ஓட்டி நம்ம வந்து வெண்டை நடவு பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னுக்குறீங்க. ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்ட யதார்த்தமான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வெண்டை வந்து பார் ஓட்டிட்டு நடும்போது அதையும் ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ரொட்டேட்டரில் 2 சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வெண்டை நட போகிறோம். வெண்டை பார்த்தீங்கன்னாக்கா நாம்தாரி சீட்ஸ் விக்ரம் அப்படின்ற வெண்டை தான் நட போகிறோம். அதாவது நாம்தாரி சீட்ஸில் விக்ரம்ன்ற பேரில் வரும். இதுக்கு முன்னாடி விஎன்ஆர் நட்டுக்கிறோம், அது ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். இப்போ வந்து விக்ரம் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், இது நட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதுனால சரி நம்ம நட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து விவசாயம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார் ஓட்டிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 2 அடி ஓட்டிக்கிறோம். செடி நடவு வந்து 1 அடிக்கு நடப்புகிறோம். சரிங்களா? இப்போ அதாவது 2க்கு 1 அப்படின்ற கணக்கில் வந்து நம்ம நடவு வந்து நட்டுன்னுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் விதை நேம் பார்த்தீங்கன்னா நாம்தாரி சீட்ஸ் விக்ரம் அப்படின்ற பேரில் வந்து வருது. இது வந்து 1/4 கிலோ 1100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய் போட்டுக்கிறாங்க. ஆனால் கொடுத்துக்கிறது வந்து 1100 ரூபான்னு தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கும் பாருங்கள் ப்ரைஸு. இது வந்து 1/4 கிலோ கேஜி, 1/4 கிலோ கிராம், அதாவது 250 கிராம் வரும். இதோ தெரிஞ்சு பாருங்க, 2300 போட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. விவசாயம் சம்மந்தப்பட்டது அப்பப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து குருத்து புழு தாக்கிற செடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுதான் பாருங்கள். இது பாருங்கள், அந்த ஒரு குருத்து மட்டும் தாக்கியிருக்கு, அது பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு குருத்து தாக்கியிருக்கு. இது உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து புழு இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இதுக்குள்ளே வந்து புழு இருக்கும் பாருங்கள். அது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி குருத்து புழு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து ஒரு தொலைவாக, அதாவது அந்த கத்திரி செடியை விட்டு ஒரு 50 மீட்டர் தொலைவில் கொண்டு போய் போட்டுடணும். பாருங்கள், புழு நின்றுது பார்த்தீங்களா? அது பாருங்கள், இதான் குருத்து புழு. இதுக்கு வந்து நம்ம மருந்து அடிச்சுனே இருந்தால் தான் கேட்கும். இதே மாதிரி தான் காய் புழுவும் இருக்கும். சரிங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லாவே தெரியுது. இதுக்கு நான் மருந்து அடிக்கும்போது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரி செடிக்கு வந்து 3வது டைம் வந்து மருந்து அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து கத்திரி நட்டு 25வது நாள் ஒரு மருந்து அடித்தோம். அதுக்கப்புறமா 10 நாள் கேப்பில் 35வது நாள் ஒரு மருந்து அடிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 45வது நாள் வந்து 3வது மருந்து நம்ம அடிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா இப்போ மருந்து வந்து நம்ம கத்திரி செடியில் வந்து குருத்துப்புழு அதிகமாக இருக்கிறதுனால 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம மருந்து அடித்தா தான் அந்த குருத்துப்புழு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் பூ வந்து அதிகமாக வர வரைக்கும் ஒரு 70-75 நாள் வரைக்கும் 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம மருந்து அடிச்சுனே இருந்தால் தான் அந்த குருத்துப்புழு வந்து கண்ட்ரோல் வரும். சரிங்களா? அது குருத்துப்புழு எப்படி அது கண்ட்ரோல் பண்ணுறது, அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்திரி செடிக்கு வந்து 2வது களை எடுத்துன்னு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா சில்லிக்கொடி. நம்ம சில்லிக்கொடியும் பச்சை கத்திரியும் நட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் வீடரில் 2வது களை வந்து நம்ம வெட்டின்னு இருக்கோம்.
இது நட்டு 50 நாள் ஆகுது. இப்போ 2வது களை எடுக்கிறோம். ஒரு டைம் உரம் வச்சுருக்கோம். இப்போ களை எடுத்துகிட்டு நம்ம வந்து 2வது டைம் உரம் வைக்க போகிறோம். சரிங்களா? 2வது டைம் உரம் வைக்கும்போது வந்து ஃபேக்டமாஸு ப்ளஸ்ஸு குருணை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம 2வது உரம் வச்சு அப்படியே தண்ணி கட்டப்போகிறோம். இது பவர் வீடர் வாங்கி 1 இயர் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. நம்ம பார் ஓட்டிக்கிறது வந்து 4 அடி கணக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.